ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜெயாஸ் கிச்சனில் வந்து நம்ம ஆட்டுக்குடல் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப வெரி சிம்பிள் ரெசிபி தான். என்னோடய ஸ்டைலில் எங்கள் ஊரில் எப்படி வைப்பாங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து குடலை நல்லா ஒரு ஆட்டு குடலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு எடுத்து இஞ்சி பூண்டு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஏன்னா அந்த நீச்சு வாடை வரும், அதனால் ஓரளவு அந்த போட்டி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கரெக்டாக 6-7 விசில் விட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே வெந்துடும் நம்மளுக்கு. சைட் பை வந்து இன்னொரு குக்கரில் பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மசாலா வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன், பிரியாணி இலை. அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புக்கு. இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம அதில் 2 ஸ்பூன் போட்டோம், இதில் கொஞ்சோண்டு போடணும். சின்ன வெங்காயம் 100லேருந்து 120 கிராம் இருக்கும். அதை வந்து நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு வந்து அந்த கிரேவி பக்குவம் நல்லா வரும். அதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துருக்கேன் நான். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கணும். அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் நம்மளுக்கு. இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசம் கொடுக்கும் நம்மளுக்கு. போட்டுட்டு நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நான். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு நல்ல பெரிய கோபுரம் சைஸுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 3/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்க்குறேன் கரெக்டாக. இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வேக வச்சுருக்க போட்டி வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். நம்ம கறி போட்டுட்டு முதல்ல 2 கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காய் அரைச்சிட்டு வர்றதுக்காக அந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து அடுப்பில் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டு. இந்த டைமில் வந்து கரம் மசாலா வந்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்காக. ஏன்னா நம்ம பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துருக்கோம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். அதனால் இதெல்லாம் கொதிக்கட்டு. அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சிட்டோம். தேங்காய், சோம்பு, கசகசா, ஒரே ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், இதெல்லாம் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சதுக்கப்புறம் வந்து அந்த குழம்பு கொதிக்கும்போது அதில் போட்டு கொதிக்க வச்சிடலாம். நம்ம இப்போ வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் குக்கரை மூடி உப்பெல்லாம் போட்டாச்சு, எல்லா வேலையுமே முடிஞ்சது. அதனால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். எடுத்து இறக்குனோன்னா சுவையான ஆட்டுக்குடல் வந்து ரெடி குழம்பு. பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குது. மல்லித்தூள் போட்டு இறக்கிடலாம். மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்கள் ஊரில் வந்து இப்படி தான் செய்வாங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு மல்லி இலை வந்து போட்டுக்கலாம். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.